ஹாய், நம்ம இப்போது நல்ல திக்கான தயிர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாலை நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பால் இந்த மாதிரி நல்லா பொங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. இது வந்து லைட்டாக ஒரு சூடு, இளஞ்சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு ஆறணும். அதுக்கப்புறம் நம்ம உர ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பால் ஆறி கரெக்டான டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்களோட ஒரு விரல் வந்து உள்ளே வச்சு பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்கக்கூடாது. எவ்வளோ நேரம்னாலும் விரலை வந்து உள்ளே வச்சுருக்க முடியணும், அந்த அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போ வந்து நம்ம தயிர் உர ஊற்றிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தயிர், ஆல்ரெடி இருக்கக்கூடிய தயிர் ஊற்றிக்கோங்க. போதும், கொஞ்சமாக போதும். இப்போ நம்ம இதில் தயிர் உர ஊற்றிட்டோம். இப்போ இதில் பாலை வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருந்து ஊற்றணும். இந்த மாதிரி ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 8 hours கழித்து பார்க்கலாம். நீங்கள் நல்லா குளிரான இடத்துல இருக்கீங்க அப்படின்னா மைக்ரோவேவ் ஓவனில் கூட ஆன் பண்ணாமல் சும்மா உள்ளே வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 8 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இன்னொரு 8 hours கழிச்சு நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இந்த தயிர் பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னுமே திக்காகும். நல்லா செட் ஆனோன்னா அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் மறுபடியும் தயிர் உர ஊற்றுறீங்க இது தீர்ந்ததுக்கப்புறம் அப்படின்னா, டேரெக்டாக இதில் கொஞ்சோண்டு உரம் இருக்குது, இதிலே பால் ஊற்றிடலாம். அப்படி ஊற்றிட்டிங்கன்னா தயிர் வந்து நல்லா இருக்காது. டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மறுபடியும் தயிர் உர ஊற்றும்போது இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஒரு இதில் இருக்கிற தயிரை வந்து ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை நல்லா கழுகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நேற்றுக்கு ஊற்றின மாதிரியே அதே மாதிரி ஊற்ற வேண்டியதான். உர கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் இளஞ்சூட்டில் உள்ள பாலை கொஞ்சம் மேலேருந்து தூக்கி ஊற்றணும். அப்படி ஊற்றியாச்சுன்னா தயிர் வந்து சூப்பராக இந்த மாதிரி செட் ஆகி கிடைக்கும். இந்த தயிர் வந்து நீங்கள் லஸ்ஸி பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.